வணக்கம். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகளை வருவாய்த்துறையினரே நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. வருவாய்த்துறையினர் கிராம சமுதாய பிரதிநிதிகளை கொண்ட அறிவுரை குழுக்களை அமைக்க வேண்டும் என்று மதுரை கிளை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு தேசிய முக்கியத்துவம் என்பதனால் கிராம குழுக்கள் நடத்துமாறு கோரிக்கையை வழங்க இயலாது என்றும் மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் கிராம குழுக்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை முன்னின்று நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கானது தொடரப்பட்ட நிலையில் தற்பொழுது அரசே இந்த விழாக்களை எடுத்து நடத்த வேண்டும் என்றும் இது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகள் போராடி பெற்றிருக்கக்கூடிய ஒரு போட்டி என்பது ஜல்லிக்கட்டு போட்டி. இந்த வழக்கில் தற்பொழுது கிராம குழுக்கள் நடத்துவது சரியாக இருக்காது என்றும் மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அரசே நடத்துவதுதான் சரியாக இருக்கும் என்றும் ஹைகோர்ட் கிளை தற்போது கருத்து தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று கிராம குழுக்கள் முன்னின்று இந்த போட்டிகளை நடத்தலாம் என்றும், ஆனால் அவர்கள் இதை தலைமையேற்று நடத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டி என்பது IPL மேட்ச் கிடையாது என்றும் ஹைகோர்ட் கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு போராட்டங்களுக்கு பின்பு ஜல்லிக்கட்டு போட்டி மீட்டெடுக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதிகள் இந்த வழக்கில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தனிநபர்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தியதன் காரணமாகவே பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தன. இதுபோன்ற ஒரு பிரச்சனைகள் மீண்டும் எழாமல் இருக்க அரசு ஏற்று நடத்துவதுதான் சரியாக இருக்கும் என்றும் தற்பொழுது இந்த வழக்கில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அலங்காநல்லூர், பாலமேடு உள்ளிட்ட போட்டிகள் பார்த்தோமேனால் அரசு ஏற்று நடத்துவதற்கான அந்த முயற்சிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இதற்கான ஆலோசனை கூட்டங்கள் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.